வீட்டில் கலர் கலராக மீன் வளர்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது சென்னையில் கொளத்தூரில் இருக்கிற ஒரு தெருவுங்க இது. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 2 பக்கம் பார்த்திங்கன்னா கலர் மீன்கள் அவ்வளோ இருந்தது. எக்ஸ்போர்ட் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. குட்டி குட்டி குட்டியாலேருந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு மீன், எல்லா கலரும் இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டில் வளர்க்குறவங்க நம்ம தொட்டியில் வளர்க்கும் போது அதுக்கு போடுற மோட்டர், அதுக்கு போடுற ஃபுட்டு இருக்கட்டும், அந்த தொட்டியில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு உள்ளே வைப்போம் தெரியுமா, அது எல்லாமே பொருள்கள் எல்லா டிசைன்லேயுமே இங்கே இருந்துச்சு. நிறைய வெரைட்டி இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெறும் மீன் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ்லாம் கூட இந்த தெருவில் இருந்துச்சு. என்னால் நிறைய பார்க்க முடிஞ்சுது. எனக்கு நான் ஈவினிங் நைட்டில் வந்ததுனால ரொம்ப கிளியராக எடுக்க முடியல. நான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே எடுத்தேன் 2 பக்கமும். இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஓகே, உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு நாள் மறுபடியும் போய் ஒவ்வொரு கடையிலையும் எடுத்து நான் உங்களுக்கு சூப்பராக போடுற வீடியோ. இந்த தெருவை வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இங்கே இல்லாத மீனிங்களே கிடையாதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி பசங்களும் இங்கே வந்து மீன் அவங்களே கூட்டிகிட்டு வந்து கடையில் பார்த்து வாங்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர், அவங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி, நமக்கு தெரியாத நிறைய மீன்களோட பேரெல்லாம் கூட பசங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களே அதை செலக்ட் பண்ணி வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த 2-3 கடையில் பார்த்தீங்கன்னா ரஷ் இருந்தது நான் பார்த்தேன். குழந்தைங்க தான் நிறைய பேர், சின்ன பசங்களோட தான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்ததுங்க. அதே மாதிரி ராபிட் இருந்தது, அப்புறம் ஒயிட் ராட் இருந்துச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் வளர்க்குற எல்லா அனிமல்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக டைம் இருந்தால் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இது சென்னை கொளத்தூரில் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த கவரில் பார்த்துருக்க மீனில் சேலுக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்க புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கரெக்டாக பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி போயிடும். இதே மாதிரி தான் நம்மளும் வீட்டுக்கு தேவையான மீன் வாங்கும் போது எங்கேருந்து நம்ம வந்திருந்தாலும் நம்ம இதே மாதிரி தான் நமக்கு ஃபுல்லாக அழகாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சேஃப்டியாக இருக்கும். இந்த மீன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருந்துச்சு இல்லை? அங்கேருந்து பார்க்க வாஸ்து மீன் மாதிரி இருந்தது, கிட்ட வந்து பார்த்தாலும் அழகாக இருக்குது இந்த தொட்டியில். ஸோ அதே மாதிரி இந்த கடையில் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு, கிளி, குட்டி குட்டி குருவி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு இந்த கடையில். அதே மாதிரி இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடை 2 கடை இல்லை, ஒரு 50% கடைங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன குருவிலாம் இங்கே பார்த்துட்டுங்க கலர் கலர் அழகாக இருந்தது. லவ் பேர்ட்ஸ் குரலெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது. கிளி கூட அப்பப்போ சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு, கேட்கவே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரீட்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட்டு உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பசங்க இங்கே போகிறது அங்கே போகிறது வெயிலில் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேர்ட்ஸு, அனிமல்ஸு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கி கொடுங்களேன். பசங்க வீட்டுட்டு வெளியவே போக மாட்டாங்க. அந்த லீவ் வரைக்கும் அதுங்களை மெயின்டைன் பண்ணுறது அவங்க டியூட்டி ஆகிடும். பக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ நமக்கு 2 in 1 ஆகிடுச்சு. சம்மருக்கு பசங்களை வெளியே அனுப்பாமல் வெயிலில் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்திங்கன்னா மீனுங்களாம் பக்கத்துலேயே பசங்க தொட்டியில் வச்சு பார்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் இது. இந்த ஒரு தொட்டியில் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ கலர் கலர் மீன்ஸ் இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குல்ல? இவர் அப்படியே சைலண்ட்டாகவே இருந்தார், அசையவே இல்லைன்னு உயிரோடு தான் இருக்கார். ரெட் கலர் மீன், வா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கலர் மீன்லாம் இருந்தது. அதே மாதிரி எனக்கு டைம் இல்லை உள்ளே போய் பார்க்குறதுக்கு. மீன்லேயே கேப் வச்ச மீன் ஒன்று இருக்குது, ரெட் கேப் வச்ச மீன் நாங்களாக வளர்த்துருந்தோம். அது இப்போ நான் இங்கே பார்க்கல, பட் உள்ளே போனால் கிடைக்கும். பட் நான் ரொம்ப ஒவ்வொரு கடலாக போய் பார்க்கல, அதனால் எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம அந்த மீனையும் கவர் பண்ணி போடுறோம், அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கடைக்கு போங்க, மீன் வாங்கி வளங்க. இந்த சம்மருக்கு உங்களுக்கு நிஜமாலுமே பசங்களுக்கு வெளியே அனுப்பாமல் பாதுகாக்கிறதுக்கு இதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு நீங்களும் யூஸ்ஃபுல்லாக மீனை வாங்கி வளங்க. உங்களால் முடிஞ்ச பேர்ட்ஸு, அனிமல்ஸ் எதுனா வாங்க முடிஞ்ச இந்த சம்மரில் வாங்கி வளங்க. பசங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரீட் எப்படி இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.